इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। भद्रं कर्णे विष्णुनियामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्तिरिन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ஓம். தைத்திரிய ஆரண்யக்கத்துல படிக்கப்பட்டதான அருண பிரஷ்னம் பார்த்துட்டு இருக்கோம். 24 அணுவாகங்கள் பார்த்து விட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய அணுவாகம் 25வது அணுவாகம். ஜானுதக்னிம் உத்தர வேதிங் காத்வா அபாம் பூரயதி அபாகும் சர்வத்வாய புஷ்கர பர்ணம் ருக்மம் புருஷம் உபததாதி தபோ வை புஷ்கர பர்ணம் सत्यं रुक्मः अमृतं पुरुषः एतावद्वास्ति यावदेतत् यावदेवास्ति तदवरुन्धे कूर्मम् उपददाति अपाम्येव मेघमवरुन्धे अतो स्वर्गस्य लोकस्य समष्ट्यै आपमापामपस्तर्वाः अस्मादस्मादितो मुदः अग्निर्वायुश्च सूर्यश्च सा सञ्चस्करद्धिया इति वायुश्वारश्मिपतयः लोकं प्रणच्छिद्रं प्रण यास्तिस्रः परमजाः इन्द्रघोषा वो वसुभिर्ये बाह्ये वेति पञ्चचितय उपददाति पाङ्क्तोऽग्निः यावान्येवाग्निः तच्छृणुते लोकप्रणया द्वितीयाम् उपददाति पञ्चपता वै विराट् तस्या वा इयं पादः अन्तरिक्षं पादः यौः पादः दिशः पादः परोरजाः पादः विराज्येव प्रतिष्ठति ययेतमग्निं चिनुते यवचैनमेवं वेद ईशायास्वच्चलाम्बा समेदसि सूर्यनारायण स्वामिने नमः। ओम नमो नारायणाय। 25வது அணுவாகம் இப்ப நம்ம பார்த்தது. இது எங்க இருக்கோம் நம்ம அப்படின்ற ஒரு கண்டினியூஷன் இருந்தாதான் இது உபயோகம். 24வதுல உங்களுக்கு ஆருணக்கேதுக சயனத்தை அனுஷ்டிக்கிறதான முறையை பற்றி சொல்லிட்டு அது சொல்லும் பொழுது 4 விதமான ஜலங்களை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி மேகம், மின்னல், இடி, மழை அப்படின்னு ஜலத்துக்கு 4 விதமாக பிரசித்தமாக இருக்கு. இந்த 4 விதமாக ஜலங்களை சம்பாதித்தான் 4 வஸ்துக்களை தனக்கு சுவாதீனமாக அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்லி ஆருணக்கேதுக சயனத்துல முதல் ஜலம் எப்படி பண்ணணும் அப்படின்னு வெயில் அடிக்கும் போது உண்டாகிறத அந்த ஜலத்தை கலெக்ட் பண்ணி அந்த ஜலத்தை சேர்க்கணும். 2வதாக கிணத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை சேகரிக்கணும். அதுக்கப்புறம் 3வதா ஆறு மலையில தேங்கி இருக்கக்கூடிய ஜலம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சேகரிக்கணும். அதுக்கப்புறம் 4வது ஜலம் ஓடுற ஜலத்துல இருந்து ஆறுல ஓடுற ஜலத்துல இருந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஜலம் வீட்டுல நம்ம குடத்துல பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஜலம் 5வது ஜலம். 6வது ஜலம் என்னைக்குமே வத்தாத ஜலம் எங்க இருக்கோ அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வரணும் அப்படின்னா சொல்லி அந்த 6 ஜலங்களை வைத்து 6 அந்த பாத்திரத்துல குருவி கரம்ப அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரம் இருக்கும். அதுல அந்த ஜலத்தை பிடிச்சு அந்தந்த இடத்துல அடுக்கணும். இந்த மாதிரி அடுக்கிறதுக்கு பேர் தான் கட்டடம் மாதிரி அடுக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் சிட்டி சயனம் அப்படின்னு பேரு. இப்படி நாச்சிகேத சயனம், சாவித்திர சயனம் அப்படின்னா நிறைய சயனங்கள் இருக்கு. அதுல ஆருணக்கேதுக சயனம் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மந்திரங்கள் தான். ஆனால் அதை நாம எப்படி ருத்ரமானது சயனத்துக்கு யூஸ் ஆகிறதுக்கு இருந்தாலும் அதை எப்படி சிவபெருமானுக்காக நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்க ஐயேவம் வேத ஐயேவம் வத சைனமேவம் வேத அப்படின்லாம் பலங்கள் வந்ததுன்னா இதை அறிந்தாலே போதும், நீங்க அதை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அர்த்தம் இருக்கிறதாக வைத்துக்கொண்டு நாமெல்லாம் இதை சூரிய நமஸ்காரமாக இதை வைத்துக்கொண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். சூரியனுடைய அனுகிரகத்தை சுலபமாக அந்த கர்மாவை பண்ணாமலேயே பெறக்கூடியதாக
பெரியவர்கள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க, அதை படிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இதுல அர்த்தமாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ஆகையினால இது ஆருண கேதுக சயனத்துலதான் யூஸ் ஆகுது, அதனுடைய உபாசனத்துக்கு தான் யூஸ் ஆகிறது அப்படின்றதை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆருண கேதுக சயனம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒரு அந்த 3 அக்னி இருக்கும். அந்த அக்னிக்கு வெளியில உத்தரவேதி அப்படின்னு பேரு. உத்தரவேதி அப்படின்னா அதை விட வேறானதான ஒரு ஹோமகுண்டம் தயாரிக்கணும். அது எப்படி இருக்கணும், முழங்கால் அளவுக்கு பள்ளம் தோண்டணும், அதுல முழுக்க ஜலத்தை பண்ணணும், அதுக்கு மேல பலகையை வைக்கணும், அதுக்கு மேல இந்த கல்லெல்லாம் அடுக்கணும், அதுக்கு மேல ஹோமத்தை பண்ணணும். அப்படி ஹோமம் பண்ணினாதான் இல்லையா இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். அதுதான் ஆருண கேதுக சயனம் அப்படின்னு இருக்கு. அதை எப்படி அடுக்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கல் ஒண்ணு இருக்கு, சின்னதா அந்த 3 மூக்கிற்கா மாதிரி ஒரு கல் இருக்கும். அந்த கல்ல அந்த ஜலத்தை வச்சுட்டு ஒவ்வொன்னா அப்படியே அடிக்கிட்டே வரணும். அதுல ஒரு தாமரை இலை, அது மேல ஒரு ஸ்வர்ணம், இல்ல ஒரு ஸ்வர்ண விக்கிரகம், இப்படி எல்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுவும் இல்லைன்னாக்க வெறும் இந்த புஷ்கர பர்ணமாவது வச்சு, இந்த தாமரை இலையாவது வச்சு அடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் முடிந்த பிறகு நிறைய பட்சணங்கள்லாம் பண்ணி பக்கத்துல ஒரு ஹோமம் ஒண்ணு பண்ணணும். ராஜாதி ராஜாய பிரசைக்கிய சாகினே நமோ வயம்பை குபேரனுக்கு அங்கதான் வருது ஹோமம். அங்க போய் அந்த பட்சணங்கள்லாம் எடுத்து அதுல போட்டு அதுக்கப்புறம் ஒரு பசுபந்தம் பண்ணி, அப்படிதான் உலகத்துல இப்போ நடந்துட்டு இருக்கு ஆருண கேதுக சயனம் அப்படின்றது. எல்லாம் அப்படி ரேர நடக்கிறது, அவாவா பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சயனம். இப்படி ஒரு சயனத்தை நானும் பார்த்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய சயனம். காத்தால ஆரம்பிச்சா ஒரு நாள்ல முடிக்கக்கூடியதுதான் இந்த ஆருண கேதுக சயனம்னு. இந்த ஆருண கேதுக சயனத்துல இப்ப எப்படி பண்றோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 25வது அணுவாக்கம் இப்ப பார்க்கணும். ஜானுதக்னிம் உத்தரவேதிம் காத்வா அப்படின்னாரு. ஜானுதக்னிம் அப்படின்னாக்கா முழங்கால் அளவுக்கு பள்ளம் அப்படின்னு அர்த்தம். அது எங்க பண்ணும், உத்தரவேதியில பண்ணும். உத்தரவேதின்னு சொல்ற இடத்துல ஜானுதக்னி இந்த முழங்கால் அளவுக்கு தோண்டி, காத்வா அப்படின்னா தோண்டணும், முழங்கால் அளவுக்கு தோண்டி அதுல என்ன பண்ணணும், அபாம் பூரயதி, அதுல ஜலத்தை விடணும், உட்க போட்டு ஜலத்தை அபாகும் சர்வத்வாய, எல்லா வடிவமாகவும் இருக்கக்கூடிய தன்மையானது அந்த ஜலத்துக்கு இருக்கிற காரணத்தினால இப்படி உத்தரவேதின்ற இடத்துல பள்ளம் தோண்டி அதை ஜலத்தினால நிரப்ப வேண்டும். எங்க ஆருண கேதுக சயனத்துல அப்படின்னு. அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, புஷ்கர பர்ணம் ருக்மம் புருஷம் இது உபததாதி அப்படின்னாரு. புஷ்கர பர்ணம் அப்படின்னாக்க தாமரை இலை, புஷ்கர பர்ணம்னா தாமரை இலை. அதுக்கப்புறம் ருக்மம்னாக்க தங்கம். அதுக்கப்புறம் புருஷம் தங்க விக்கிரகம். புஷ்கர பர்ணம் ருக்மம் புருஷம் உபததாதி, இவற்றை வைக்க வேண்டும். அந்த கல்லுல ஜலத்தை வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல ஒரு தாமரை இலையை வைக்கணும், ஒரு தங்க நாணயத்தை வைக்கணும், அல்ல புருஷ விக்கிரகத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்க சொல்லிருக்கு இது இங்க, புஷ்கர பர்ணகம் ருக்மம் புருஷம் உபததாதி. இப்படி புஷ்கர பர்ணம் தங்கம், தங்கத்தினால செய்யப்பட்ட புருஷ விக்கிரகம், இதை வைக்க வேண்டும். ஏன் அப்படின்றதுக்கு காரணம் வேதமே சொல்றது. தப்போவை புஷ்கர பர்ணம், இந்த தாமரையில இருக்க அதுதான் தபசு. அந்த தபசு தான் எல்லா கர்மாவுக்கும் அந்த கமிட்மெண்டோட பண்ணக்கூடியதை குறிப்பதற்காக இருக்கக்கூடியது தானே புஷ்கர பர்ணம். சோ ஒரு காரியம், பெரிய முக்கியமான ஒரு காரியம் பண்ணணும்னா தபஸா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தாமரை தான் எக்ஸாம்பிள். அதனாலதான் தாமரையை அங்கங்க அந்த கமிட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால எப்படி தெரியுது, வேதமே சொல்றது தப்போவை புஷ்கர பர்ணம் அப்படின்னு. தாமரை இலை தான் என்ன பண்றது, ஸ்ரத்தை தபஸ் அப்படின்ற கர்மம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கு அப்படின்றது பிரசித்தமோ இல்லையோ அப்படின்னு பாஷ்யத்துல இதை ரொம்ப பிரசித்தமாச்ச. தாமரை இலைன்னா என்ன அர்த்தம், தபஸ்ன்னு அர்த்தம், பரிசுத்தமான கர்மான்னு அர்த்தம் அப்படின்றார். சத்தியம் ருக்மஹா அப்படின்னாரு. எல்லா உலோகங்கள் இருந்தாலும் இந்த தங்கமானது ரொம்ப வசதியா இருக்கு. ஏன், அது அழிக்கவே முடியாது. எவ்வளவு அக்னியில புடம் போட்டாலும் அது அழியாமல் இருக்கிறதுனால சத்தியம் ருக்மஹா, அதனாலதான் அதை யூஸ் பண்றோம். சத்தியம் ருக்மஹா. அதுக்கப்புறம்
அமிர்தம் புருஷஹா அப்படின்னா மனுஷன் அக்னியில எவ்வளவு காய்ச்சினாலும் நாசமடையாமலும் இருக்கிறது. அது எப்படி இருக்கு? அமிர்தமாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். அதுக்கு மிருதமே கிடையாது, மரத்தமே இல்லை. அதனால இந்த தங்க விக்கிரகமாக இருக்கிற காரணத்தினால அதையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணி? இந்த ஆருணக்கேதுக சயனம் பண்ணவனுடைய தபஸானது ரொம்ப வசதியாகவும் இருக்கு, அது சத்தியமாக இருக்கு, அது அழிவற்றதாக இருக்கு. இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் அந்த ஆருணக்கேதுக சயனம் பண்றவனுக்கு இருக்கு. அவன் பெற இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொர்க்கலோகத்துக்கு போய் அப்படியே சாஸ்வதமாக இருந்து அனுபவிக்க போகிறான் அப்படின்ற அர்த்தத்துல நான் சொல்லியிருக்கேன். இந்த அதனாலதான் இவன் தாமரையில அந்த தங்கம், அந்த தங்க விக்கிரகத்தை யூஸ் பண்ணிக்கிறான். ஏதாவத்வாவாஸ்தி, இப்படித்தான் இருக்கணும் என்று சொன்னாலும் அவற்றை மட்டும் உண்மையாக உள்ளதாக இருக்கக்கூடாது. தபசு சத்தியத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய தாமரை இலையை பண்ணார். யாவதேவாஸ்தி இல்லையா, அப்படி மாத்திரம் இருந்தா போதும். இல்ல யாவது ஏவாஸ்தி, எது இருக்கோ அதை வைத்துக் கொண்டு, அதாவது இந்த எஜமானனானவன் தாமரை இலை உபதானம் பண்ணாலே போதும். தாமரை இலையை உபதானம் செய்தாலே எஜமானனுக்கு என்ன தபசு சத்தியம் இந்த அழிவற்றதான நிலை இவற்றை பெறுவான் அப்படின்றது கருத்து இல்லையா. அதான் அதுக்காக தான் இவன் மூணுத்தையும் யூஸ் பண்றான். அப்படி இல்லைன்னா வெறும் தாமரை இலையாவது அதற்கு ஒப்பாக அதை மனசுல நினைச்சுட்டு பண்ண. ஏன்னா எல்லாரையும் போய் புது தங்கத்துல வச்சுன்னு பண்ணோம்னா யாரால பண்ண முடியும் இந்த காலத்துல? அதனால வேதமே நமக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கு. நீ தாமரை இலையை வச்சிருந்தாலும் பண்ணி, ஏதோ ஒரு பேருக்கு ஒரு 4-5 வச்சுக்கோ, முடிஞ்சதுன்னாக்கா. இல்லைன்னாக்கா அதை வச்சுட்டு பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாரு. ரைட்டா? இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கூர்மம் உபததாதி அபாம் ஏவ மேகம் அவருந்தே அதோ ஸ்வர்கஸ்ய லோகஸ்ய சமஷ்டியை அப்படின்னாரு. கூர்மம் உபததாதி, ஒரு ஆமையை உபதானம் செய்ய வேண்டும். ஏன்? அந்த ஆமைக்கும் பரமாத்மாவுக்கும் நடந்த கான்வர்சேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. பிரஜாபதியை பார்த்து ஆமை சொல்லிட்டு, அப்பா நான் தான் எல்லாரையும் கிரியேட் பண்ணேன். பிரஜாபதியை கூப்பிட்டு, பாரு என்ன நீ கிரியேட் பண்ண, என்னுடைய உடம்பு தான் கிரியேட் பண்ண, நீ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஆமையானது பரமாத்மா ஸ்வரூபமா இருந்து சொன்னது இல்லையா. அதனால ரொம்ப வசதி ஆமை. அதை எங்க இருக்கக்கூடிய பரபிரம்மமாக இருக்கக்கூடிய இந்த ஆமை. அந்த ஆமையை என்ன பண்ணணும்? உபதானம் பண்ணணும். உபததாதி, இந்த யாகத்துல உபதானம் பண்ற வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆமையை வைக்கணும். அந்த ஆமையை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முதல்லயே ஒரு மண் பாத்திரத்துல ஜலத்தை வச்சு அதுல வச்சிருப்பா. அதை எடுத்து அந்த ஜலத்துல விடுவா. அது என்ன பண்ணும்? அந்த ஆமையானது நமக்கு சந்தேகம், அதுக்கு மேல இவ பலகைய வச்சு இவ ஹோமம் எல்லாம் பண்றாளேன்னு நான் கூட சந்தேகம் வந்துருது. ஐயோ அந்த ஆமை என்ன ஆகுமேன்னு ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த ஆமை உள்ள பூந்துட்டு கரெக்டா அது உள்ள போய் சேர்ந்துரும். அது அந்த ஹீட் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே அந்த பள்ளத்துக்குள்ள போகக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஆமைக்கு இருக்கு. அதனால இங்க நீங்க எந்த இடத்துல நீங்க ஜலத்தை விட்டு அந்த ஆமையை விடுறீங்களோ அந்த இடத்துல அது இருக்கவே இருக்காது. அது அப்படியே ஓடி போய் காவிரி கரைக்கு போயிடும். ஆனா ஏன்னா இது சாதாரணமா இந்த யாகங்கள்லாம் கரை பக்கத்துலதான் பண்ணுவாங்க இல்லையா. நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல தானே தீட்சிதர்கள் எல்லாம் பண்ண போறாங்க. அதனால சௌக்கியமா போயிடுவான். அதையும் தெரிஞ்சுக்கணும். கூர்மம் உபததாதி, கூர்மத்தை உபதானம் செய்ய வேண்டும். அபாம் ஏவ மேகம் அவருந்தே அப்படின்னா அப்படி வைக்கிறதுனால அந்த ஜலத்தினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய மேகமானது எது எப்படி இருக்கோ அதே மாதிரி சாராம்சத்தை இவன் அடைவான் அப்படின்ற அர்த்தம். என்ன? அதோ ஸ்வர்கஸ்ய லோகஸ்ய சமஷ்டியை, அது மட்டும் இல்லாமல் இவன் ஜலத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல என்ன பாஷ்யத்துல எதுனா ஆரோக்கியமாக இருப்பான். ஆரோக்கியத்துக்கு சயனம் பண்றவன் பண்ணான்னாக்கா அவன் கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாம இந்த சயனத்தை பண்ணவான்லாம் இருப்பான் இல்லையா. இப்படி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பான். அது மட்டும் இல்ல, இந்த ஆமையை வச்சதுனால அதோ சொர்க்கஸ்ய லோகஸ்ய சமஷ்டி, சொர்க்கத்துக்கு ஒப்பானதான ஒரு லோகத்துல போய் இல்ல அவன் இருப்பான். ஆமையை வைப்பதனால இவனுக்கு சொர்க்கலோகம் போகக்கூடியதாக இறந்த பிறகு இவன் சொர்க்கலோகத்தையும் அடைகிறான். கூர்மம் உபததாதி அபாம் ஏவ மேகம் அவருந்தே அதோ ஸ்வர்கஸ்ய லோகஸ்ய சமஷ்டியை இல்லையா. இப்படி சொர்க்கலோகத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பிச்ச மாதிரி ஆபமாபாம பஸ்தர்வாஹ அஸ்மாதஸ்மாதிதோ புதஹ அக்னிர்வாயுஷ்ட சூரியஸ்ட சஹசஞ்சஸ்கரர்தியா அப்படின்னு
இந்த முதல் அணுவாகத்துல நம்ம எப்படி ஆரம்பிச்சது இந்த ஆரண பிரஷ்னம்? ஆபமாபாமபஸ்தர்வாஹ அஸ்மாதஸ்மாதிதோ முதஹ அக்னிர்வாயுஷ்ட சூரியஷ்ட சஹசஞ்சஸ்கரத்யா இதி அப்படின்னு இதின்னு போட்டதுனால இப்படித்தானே இது ஆரம்பிச்சது. நம்ம அருண பிரஷ்னம் படிக்கும் போது முதல்ல எப்படி ஆரம்பிச்சோம்? ஸ்வஸ்தின இந்திரோ மிருதஸ்ரவாஹ ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷோ அரிஷ்டதேவிஹி ஸ்வஸ்தினோ ப்ருஹஸ்பதிர் ததாது ஆபமாபாமபஸ்தர்வாஹ அஸ்மாதஸ்மாதிதோ முதஹ அக்னிர்வாயுஷ்ட சூரியஷ்ட சஹசஞ்சஸ்கரத்யா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அக்னி வாயு சூரிய தேவதைகளே இல்லையா, கங்கா ஜலம் இந்த காவேரி ஜலம் எப்படி சக்தியோட இருக்கோ அந்த மாதிரி இந்த சக்தியோட இருந்து இந்த ஜனங்கள்லாம் அதாவது வேற வேறையாக நமக்கு காண்பிக்கிறது. இந்த சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன சஹசஞ்சஸ்கரத்யா அப்படி ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு அறிய புரியணும் அப்படின்னு அந்த ஜலத்தை சூரியனாக நினைத்து நாம நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே மந்திரத்தை இங்க அந்த ஆரணகேதுக சயனம் பண்றவன் இப்படிதான் அதை ப்ரே பண்ணான். அதனாலதான் நாமளும் அருண பிரஷ்னம் படிக்கும் பொழுது அதை அப்படி ப்ரே பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு லோகம் பிரண சித்திரம் பிரண பிரதமஜாஹ அப்படின்னாரு. லோகம் பிரண சித்திரம் பிரண அப்படின்னு இது ஒரு டெக்னிக்கல். லோகம் பிரண அப்படின்னு ஒரு மண் பாத்திரம் இல்லையா, ஒரு ஜலம் நிறைஞ்ச ஒரு பாத்திரம், அதுக்கு பேர் லோகம் பிரண அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் சித்திரம் பிரண அப்படின்னு ஒரு மண் பாத்திரம். இந்த மண் பாத்திரத்தை வைக்கணும், இந்த மந்திரத்தை சொல்லி இல்லையா வைக்கணும். எப்படி சொல்லி வைக்கணும்? கல்லே என்ன அந்த குருவி கலம்ப சொம்பு இருக்கு இல்லையா, அதுலதான் இதை வைக்கிறோம் இல்லையா, அதை பார்த்து இவன் சொல்லணும், இது பாரு சித்திரம் பிரண இந்த ஓட்டையெல்லாம் நீ நிரப்பணும், லோகம் பிரண சித்தம் பிரண இந்த இடத்தையெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்தெல்லாம் பண்ணணும்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு விசாரம் நடக்கிறது சாயன பாஷ்யத்துல. அது எப்படின்னாக்க, நம்ம கட்டணம் கட்டுறான் இல்லையா, கட்டணம் கட்டும் போது எப்படி பண்றோம், ஒரு காம்பவுண்ட் வால் போடுறான்னாக்க அப்படி கல்ல அடிக்கிண்டே போறான் இல்லையா, அடிக்கிண்டே போனான்னாக்க அதுக்கு நடுவுல கேப் விழுமே, அந்த கேப்புக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அங்கங்க சின்ன சின்ன கல்லை போட்டு அடைக்கிறது. இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா சிமெண்ட்டை போட்டு பூசிடுறான் இல்லையா, அது அப்படியே அந்த சிமெண்ட்டை பூசினான்னாக்க அந்த கேப் இல்லாம பண்ணும். இப்ப டைல்ஸ் போடுறான்னாக்க என்ன கேப் இல்லாம போடணும். அதுக்கு ஏதாவது இருந்தா அதை ஒண்ணு அடைப்பு பண்ணி அது அப்படியே கண்டினியூஸா இருக்கா மாதிரி ஃப்ளோ பண்ணல. அத மாதிரி லோகம் பிரண சித்திரம் பிரண இப்படி இந்த இடைவெளி எல்லாம் நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றது. எதை? இந்த இந்த சித்தின்னா என்ன? கட்டடம் சயனம் பண்றோமே இந்த சித்தி அப்படின்னா இந்த அடுக்கு. இப்ப நம்ம எல்லாத்தையும் அடிக்கின்றதுல ஒரு மந்திரமா சொல்லி அடுக்கி கொண்டு போனோமே, அதுல கேப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேப் எல்லாம் போய் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு பண்ணான். எதுக்காக பண்றான்னா அதை எப்படி அடுக்கணும் அப்படின்னு வேதமே சொல்றது. யாஹா திஸ்ரஹா பரமஜாஹ அத 3 அடுக்காக பண்ணணும். முதல் அடுக்கு ஒண்ணு வைக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு அடுக்கு, அதுக்கு மேல ஒரு அடுக்கு அப்படின்னு வச்சு அத ஸ்வயம் ஆத்ருண்ண அப்படின்னு சித்திரம் பிரண லோகம் பிரண ஸ்வயமாத்ருண்ண அப்படின்னு அந்த கற்களுக்கு அந்த பாத்திரங்களுக்கு பேரு. இப்படி எல்லாம் வச்சு அந்த மண் பாத்திரங்களை அடுக்கி வைக்கும் பொழுது அதெல்லாம் சில கற்களுடைய பேர்கள். இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வச்சா அது அடிக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இடைவெளி இல்லாமல் அது அடுக்கணும் அப்படின்னு பேரு. இந்திர கோஷோ வசுபர் ஏவாஹ்ய வேதி அப்படின்னு இந்திர கோஷோ வசுபர் ஏவாஹ்ய இந்திர கோஷம்ன்ற மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தையும் நம்ம எப்ப பார்த்தோம் அப்படின்னாக்க 20வது அனுபவத்துல இந்திர கோஷோ வசிபி புரஸ்தாத் உபதததாம் மனோஜவசோ வஹா பித்ருபிர் தக்ஷிணத உபதததாம் விஜயவோ ருத்ரை பஷ்டாத் உபதததாம் விஸ்வகர்மாவ ஆதித்யைருத்தரத உபதததாம் கஷ்டாவோ ரூபைருபரிஷ்டாத் உபதததாம் சஞ்ஞானம் பஷ்டாதிதி அப்படின்னு சொல்லி இல்லையா, இந்திரகோஷன்ற பெயர் கொண்ட தேவர்கள் எல்லாம் வசு தேவர்கள் எல்லாம் இந்த இடத்துல உட்காரட்டும் அப்படின்னு சொன்ன மந்திரத்தை இங்க சொல்லி எல்லாரும் வந்தார்கள்.
வந்த பிறகு இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு கணக்கு இருக்கு இல்லையா? நம்ம நான் கட்டோபனிஷத்துல பார்த்துருக்கோம், 720 செங்கலை எடுத்துட்டு வந்து 360 நாளைக்கு காத்தாலையும் காத்தாலையும் சாயங்காலமும் அனுப்பணும். அப்படி பண்ணி அந்த யாகம் பண்ணான்னாக்கா அவன் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு அந்த நச்சிகேதன் கேட்ட 2வது வரத்துக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க ஆருணகேதுக சயனத்துக்கு பஞ்சசிதய உபததாதி பாங்தோக்னிஹி யாவான்யேவாக்னிஹி தம் சினுதே அப்படின்னாரு. பஞ்சசிதயா, சித்துனாக்க கட்டடம், அடுக்கு அப்படின்னு சொன்ன அடுக்கிறது. பஞ்சசிதையா உபததாதி, 5 அடுக்களுக்காக இதை அடுக்க வேண்டும். அது ஏன்? அந்த அக்னி 5ஆக இருக்கின்ற காரணத்தினால் இல்லையா? ஏன் அக்னி 5ஆக இருக்கு அப்படின்னு கேட்கணும். அக்னியானது சாதாரணமா நம்ம ஊர்ல எல்லாம், சவுத்துல எல்லாம் நம்ம தீட்சிதர்கள்லாம் 3 அக்னி தான் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? கார்கபத்தியம் அப்படின்னு ஒண்ணு ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு அக்னி, அதுதான் பர்சனல் அக்னி. அந்த எஜமானனுக்கு பத்தினிக்கும் சொந்தமானது. டெய்லி காத்தால எழுந்த உடனே அந்த கார்கபத்தியத்துலதான் அவர் என்ன பண்ணுவாரு, நேற்றுக்கு அக்னிஹோத்திரம் பண்ணி பாக்கி இருக்கக்கூடிய எரிஞ்சிட்டே இருக்கிற கனல் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இவர் என்ன பண்ணுவாரு, 2 விரட்டி அப்படி வச்சு விட்டுருவார். அது பக்கத்திலேயே அதை நல்லா அந்த அக்னியை ஒட்டினா மாதிரி பண்ணி அதுல கொஞ்சம் அந்த உமியெல்லாம் போட்டுருவார். இந்த அரிசி தவிடு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் போட்டு ராத்திரி வச்சுட்டு போயிடுவாங்க. காத்தால வந்த உடனே அப்படி ஒரு கலரின உடனே அது அப்படியே அந்த அக்னி தக தக தகன்னு எரிஞ்சுட்டு இருக்கும். அப்படி காப்பாற்றணும் அந்த அக்னியை. வந்த உடனே அதற்கு பிறகு அந்த அக்னியை விசிறி அதுல பத்னி அபேட்சித, பத்னி பக்கத்துல இருக்கணும், அவ 9 கட்டிட்டு பக்கத்துல தீட்சிதர் பக்கத்துல நிக்கணும். அவ பார்த்த அந்த நெய்யை விட்டுதான் அதை திருப்பி அவர் உண்டாக்கணும் அந்த நெய்யை. அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு அவர் ஆகவனியத்துக்கு போய் அந்த ஹோமத்தை பண்ணணும். இல்ல வேற ஏதாவது பிதர் காரியங்கள் இல்ல யோகங்கள்லாம் பண்ணாங்கன்னா அந்த பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த செமி சர்க்குலர்ல இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அன்வாஹாரிய பச்சனகான்னு பேர் இருக்கு. தட்சிணாக்னி அப்படின்னு ஒண்ணு செமி சர்க்குலர்ல இருக்கு இல்லையா, அதுலதான் இந்த யாகத்துக்கு வேண்டிய சாமான்லாம் பண்றதெல்லாம், சமைக்கிறதெல்லாம் அதுலதான், பச்சனம் பண்றதெல்லாம் அதுலதான் பண்றது. பிண்டு பேத்திரு காரியங்கள்லாம் தெற்குல இருக்கிறதுனால அதுலதான் பண்றது. அதுக்கு ஒரு பேரு. இந்த ஆகவனியத்துக்கு எடுத்து இந்த அக்னியை இங்கேருந்து எடுத்துட்டு அங்க போறாரு இல்லையா, ஆஹிதாக்னின்னு, அதனாலதான் அவருக்கு பேரு. இங்கிருந்து அந்த அக்னியை ஆஹிதமா அங்க எடுத்துன்னு போய் வச்சு அவர் அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னான்னாக்கா அவர் ஆஹிதாக்னின்னு பேரு. ஆஹிதாக்னிக்கெல்லாம் ரொம்ப வசதியான ஒரு ஸ்டேட்டஸ். ஏன்னா அவ இந்த அக்னியை விடாம காப்பாற்றணும், எங்கேயும் ஊரை விட்டு போக கூடாது, எங்கேயும் நதியை தாண்டலாம் கூடாது. அவ எந்த கிராமத்துல உட்காந்து பண்ணிட்டு இருக்காளோ அந்த கிராமத்திலேயே போனோம்னாக்கா நிறைய கர்மாலாம் இருக்கு. ஒரு அவசியம்னா போனோம்னா என்ன பண்றது அப்படின்னா என்ன பண்ணா, அவ அந்த அக்னியை தனக்குள்ளேயே உத்வாசனம் பண்ணி மனசுக்குள்ள வாங்கிட்டு வெளியில போயிட்டு காரியத்தை முடிஞ்சோம் திருப்பி அங்கேருந்து அந்த மந்திரத்தை சொல்லி திருப்பி அந்த கார்கபத்தியத்துல இருந்து அதை பண்ணி அதை விடாம காமி இப்படியே அந்த அக்னியோட தான் அவர் போகணும் வரணும். அவருக்கு குழந்த மாதிரி இது சாகர பரியந்தம் அவருக்கு இந்த அக்னி தன்னுடைய இவ்வளவு விட்டுட்டு, இந்த அக்னியை விட்டுட்டு எங்கேயும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போக முடியாது. அவருடைய குழந்தை வயசுலயே கட்டிட்டு போனோம், எங்கேயாவது போனோம்னாலும் ஆத்துக்கு வரணும்னாலும். இப்படி 3 அக்னி இருக்கு. கார்கபத்தியம் அப்படின்றது ரவுண்டா இருக்கும். அதுக்கு நேர பாத்தீங்கன்னாக்க ஆகவனியம் அப்படின்னு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செமி சர்க்குலர் ரைட்ல இருக்கும். அந்த ரைட்ல இருக்கிறதுக்கு பேர் தட்சிணாக்னி அப்படின்னு பேரு. இந்த 3ல தான் நம்ம ஆக்டிவிட்டிஸ். இதுக்கு நடுவுல இந்த கார்கபத்தியத்துக்கும் ஆகவனியத்துக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது எப்படி நம்ம பஞ்சபாத்திரம் மாதிரி இருக்கும். அப்படி பண்ணி அப்படி நடுவுல சென்டர் போட்டுக்கும். அதுலதான் எல்லா உபகரணங்களையும், அதுலயும் நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. அவளுக்கு யாகம் எல்லாம் பண்ணும் பொழுது அதுல நிறைய இந்த தர்ப்பங்கள், அதுக்கப்புறம் இந்த உபபிருத்து இல்லையா, இந்த சிற்கு 3-4-5 விதமான சிற்கள்லாம் இருக்கு. அந்த சிற்கள்லாம் அங்கதான் வச்சா. சிற்கு சிரவம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிற்கு ஒரு சிரவம். நம்ம இப்போ நம்ம பார்த்து ஹோமத்தெல்லாம் பண்ண சர்க்கஸ்ராவ ஹோமம் தான் பண்றோமே, அந்த மாதிரி பண்றதெல்லாம் அங்கதான் வச்சிருப்பா. இப்படி இது நடக்கிற இடம் இங்க எல்லாம் நமக்கு அப்படிதான் இருக்கு. நார்த்ல இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் இப்போ இந்த அக்னிஹோத்திர சதஸ் நடக்கும்போது அவரெல்லாம் வந்திருந்தாங்க நம்ம மடத்துல கூட, காஞ்சி மடத்துல பார்த்தான்னாக்கா அங்க மகாராஷ்டிரா குஜராத் எல்லாம் வரவங்க எல்லாம் 5 அக்னி வச்சுட்டு இருக்காங்க. அவெல்லாம் பஞ்ச அக்னியை வைத்துக் கொண்டு இருக்காங்க. சப்யம் ஆவசத்தியம் அப்படின்னு 2 அக்னி. நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி தெரியும். இவர்கள் சப்யம் ஆவசத்தியம் அப்படின்னு 2 அக்னி இருக்கு.
இப்படி நம்ம பஞ்சாக்னி வித்தை தான் நமக்கு நாச்சிகேத சயனத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பஞ்சாக்னி வித்தியை தான் வந்து கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதனால இந்த பஞ்ச அக்னி இருக்கு இல்லையா, அததான் இங்க சொல்றது. பஞ்சசிதய உபததாதி பாங்கோ அக்னிஹி. அப்பா 5 அடுக்கு எடுக்கணும்பா. ஏன் அப்படின்னு கேட்டா, பாங்கோ அக்னி, அக்னி 5 எண்ணாளதாக இருக்கப்பா. அப்ப 5 தானப்பா எடுக்கணும். யாவான் ஏவா அக்னி, எவ்வளவு அக்னி இருக்கோ அவ்வளவுதானப்பா எடுக்க முடியும். தம் சினுத்தே, அப்படித்தான் இந்த சயனத்தை அனுஷ்டிக்கணும்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு சயனத்தை இப்படித்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணார், லோகம் பிரணயா த்விதீயாம் உபததாதி அப்படின்னார். அதுக்கப்புறம் லோகம் பிரண அப்படின்ற கற்களை அடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. லோகம் பிரண என்ற கற்களை ஏன் அடுக்கணும்னு அங்க சொல்லி இருக்குன்றதுக்கு காரணம் நான் சொல்லவே இல்லையே, இப்ப சொல்றோம்பான்னு வேதம் சொல்றது. லோகம் பிரணயா த்விதீயாம் உபததாதி அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த விராட் புருஷனுடைய சொரூபமாக இருக்கக்கூடியதுப்பா. இந்த 2வது அடுக்கானது எதுவாக இருக்கு, இந்த திடீயமான அடுக்க லோகம் பிரணான்ற கல்லு ஏதோ சாதாரண கல்லுன்னு நினைக்காத, அது விராட் புருஷனுடைய சொரூபமாக அது சொல்லப்படுகிறது. பஞ்சபதாவை விராட், அந்த விராட்டுக்கு 5 பாதங்கள் இருக்குப்பா. 5 பாதங்கள் இருக்கு விராட்டுக்கு. நம்ம விராட் புருஷனை பத்தி சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமி விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு நம்ம அங்க படிச்சிருக்கோம். 1000 பாதங்கள் இருக்கக்கூடிய விராட்டு, எங்க இருக்கக்கூடிய விராட்டு சமஸ்தி சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் தான் விராட்டு விஸ்வரூபன் அப்படின்றது அப்படின்லாம் பார்த்திருக்கோம். இங்க சொல்ற லோகம் பிரணன்ற கல்லுனால அறுக்கப்பட்ட இந்த 2வது அடுக்கு இருக்க, இந்த 2வது அடுக்கு விராட்டினுடைய பகவானாக இருக்கார். இந்த விராட்டுக்கு எப்படி தெரியுமா, பஞ்சபதாவை விராட், 5 பாதங்கள் இருக்கிறதானப்பா விராட் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா வேதம் நம்மளுக்கு பார்த்து, இது தெரியாதா உங்களுக்கு, இந்த தெரியாது நமக்கு, அது வேற விஷயம். தெரியாதானே, பஞ்சபதாவை விராட்டு, பஞ்சபதம் தானப்பா விராட்டு அப்படின்னாரு. அது என்ன விராட்டு, தஸ்யாவா இயம் பாதஹா அந்தரிக்ஷம் பாதஹா யௌஃப் பாதஹா திஷப் பாதஹா பரோரஜா பாதஹா அப்படின்னு சொல்லிட்டு விராட் புருஷன் இருக்காரு. இவருக்கு இந்த பூலோகம் இருக்கு இல்லப்பா, இந்த பூலோகமானது ஒரு பாதம் பாது. இயம் பாதஹா, இந்த உலகமானது இருக்க இது ஒரு பாதம். அதுக்கப்புறம் அந்தரிக்ஷம் பாதஹா, இந்த மேல ஆகாசம் இருக்க அது ஒரு பாதம். அதுக்கு மேல சொர்க்கலோகம் இருக்கும் இல்லையோ அது ஒரு பாதம். திக்குகள்லாம் இருக்கு இல்லையா, நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் இல்லையா, சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு தச திக்பாலர்கள் இருக்கக்கூடிய அந்த தச திக்குகள் இருக்கு இல்லையா, இது விராட்டுக்கு ஒரு பாதம்பா. இப்படி 4 பாதம். இன்னொரு பாதம் இருக்குப்பா இவருக்கு. அது என்ன பாதம், ரொம்ப மகிமை வாய்ந்ததான ஒரு பாதம்பா. அது ரஜோகுண சம்பந்தப்பட்டதான சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான ஒரு பாதம் இருக்குப்பா. பரோரஜ பாதஹா அப்படின்னு இருக்கு. பரோரஜஹா அப்படின்றது ரொம்ப சக்தியான ஒரு பதம். இது எங்க வருது அப்படின்னு சொன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல வருது. சாதாரணமாக நம்ம காயத்ரி மந்திரத்தை சொன்னோம்னாக்க எல்லாருமே காயத்ரி மந்திரம்னா நமக்கு தெரிஞ்சது என்ன பண்ணும், திரிபதா காயத்ரி தான் தத்சவிதர்வரேண்யம்னு ஆரம்பிக்கிறது. பர்கோ தேவஸ்திமிஹி தியோ யோகம் பிரஜா, இதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் 4வது பாதம் அப்படின்னு பேரு இல்ல. சதுஷ்பதா காயத்ரின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னாக்க, சன்னியாச நிலைமை வந்து உபனிஷத் படிக்கும்போது, பிருகதாரண்ய உபனிஷத் பண்ணும்போது அது வரும். ஸ்ரீ வித்யா இந்த அகங்கிரக உபாசனை இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்லாம் அவெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பஞ்சதசி மந்திரமானது இந்த 4வது பாதத்தோட கூடினதாக இருக்கக்கூடியதுதான் அந்த பஞ்சதசி மந்திரம் அப்படின்னு சொல்லி பரோரஜசாவதோம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா. அந்த மந்திரத்தை கூட சேர்த்து சொல்றது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச தத்சவிதர்வரேண்யம் தெரியும், வர்கோ தேவஸ்திமி தெரியும், தியோ யோனஹா தெரியும் நமக்கு. அதே மாதிரி பரோரஜசாவதோம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது குருவானவர் உபதேசம் பண்ணுவார். உபதேசம் பண்ணி அதுதான் அந்த 4வதாக இருக்கும். அந்த பரோரஜசஹா அப்படின்றது விராட்டினுடைய ஒரு பாதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த இடத்துல எப்படி அவர் அட்ரஸ் பண்றாரு பரோரஜசஹா அப்படின்னு சொன்னா, இந்த ரஜோகுண சம்பந்தம் ஒரு பாதத்துல இந்த சம்சாரத்துக்கு வெளிப்பட்டு திரிபாதன்ற விபூதி ஒரு பாகமாகும், இது 4வது பாகமாக அதுக்கு மேலான ஜாகிர ஸ்வப்ன சுசுப்தியாக இருந்து கொண்டு அதுக்கு மேலான ஒரு பாதமாக இருந்து கொண்டது. அகார உகார மகாரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சைலன்ஸா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கும் இல்லையாங்க, அதுவாக இருக்கக்கூடியதுதான்பா இந்த மகோரஜா பாதம்னு இப்படி மகிமையாக இருக்கக்கூடிய விராட் புருஷனாக ஒரு நிலையை யார் அடைகிறான் அப்படின்னாக்க, அந்த இந்த சயனம் பண்ணக்கூடியவர்கள் இல்லையா இந்த நிலையை அடைகிறார்கள் அப்படின்ற அர்த்தத்துல இவ்வளவு வேல்யூபிளா இருக்குப்பா அப்படின்னு. இதுக்கு ஆதாரமாகத்தான் இந்த சித்தியை அடுக்கிறதுன்றது இருக்கு. பிரதிஷ்டதி ஏதம் அக்னிம் சினுதே யவுச்சைனம் ஏவம் வேத அப்படின்னு இந்த அக்னிக்கு ஆதாரமாக இந்த சித்தி அப்படின்ற ஒரு கட்டடம் இருக்க, அதை இப்படித்தான் அடுக்கணும். இப்படி அடுக்கிறவன் யாரோ, இப்படி அடுக்கப்பட்ட இந்த சித்துக்கள்லாம் சித்தியானது இந்த கட்டிடம் என்னவோ அதுதான் விராட் புருஷன் அப்படின்னு யார் அறிந்து கொண்டு பண்றானோ, யார் அறிந்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த பலனானது கிடைக்கும். ஏவம் ஏதம் அக்னிம் சினுதே, இப்படி இந்த அக்னத்தை சித்தியில இப்படி கட்டிடத்தை இந்த கற்களால வைத்து கட்டி கொண்டு இருக்கணும். யவுச்ச ஏனம், இதை இப்படி அறிந்து கொண்டு யார் பண்ணுகிறானோ அவனுக்குத்தான் இந்த உபாசனா பலன், இந்த ஆரணகேதுக சயனத்தினுடைய பலன்கள் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு என்ன இதுல ஏவம் வேதன்ற வித்வத் வாக்கியம் வர்றதுனால இதை அறிந்தாலே பண்ண பலன் இருக்குன்றது நாம இப்ப அறிஞ்சு விட்டோம் இல்லையா, இந்த பலன்களும் நம்மை நோக்கிதான் வருகிறது அப்படின்னு இந்த அக்னிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சித்தி இருக்கு. இந்த சித்தியை யார் அறிகிறானோ அவன் விராட் புருஷனை நிச்சயமாக அறிவான். இப்படி விராட் புருஷனாக நிச்சயமான பிரதிஷ்டையை அடைவான், பிரதிஷ்டையை பெறுவான். அப்படின்னா இந்த ஊர்ல சௌக்கியமாக நல்ல நிலையோட வாழ்வான், எல்லா விதமான புகழோடையும் பேரோடையும் கஷ்டம் இல்லாமலும் இவன் நிலை பெற்றதான். அடிக்கடி எங்க சாஸ்திரிகள் அடிக்கடி சொல்லுவாரு, பிரதிஷ்டா பலன் இருந்ததுதான் வீடு கட்டினான்னு வச்சுங்க, சொந்த வீட்டுல இருக்கிற பாக்கியமே கிடைக்காது. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வீடு கட்டியாச்சு, கடைசி வரைக்கும் வாடகை தான் வாங்கிட்டு இருக்கான். இவன் இங்க எங்கேயோ சுத்திட்டு வாடகை வீட்டுல இருப்பான், இல்லைன்னா வேற ஒரு இடத்துல இருப்பான், இல்லையா வேற ஒரு ஊர்ல இருப்பான். இப்படி எல்லாம் நிலைமை இல்லை. இதெல்லாம் பிரதிஷ்டா பலன் இல்லை. அதுதான் காரணம். அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆகுது இல்லையா, ஒருத்தனுக்கு நம்ம ஊர்ல இருந்து பண்ணவே முடியல. ஆகையினால இதெல்லாம் பிரதிஷ்டா பலன்னா நம்ம என்ன அர்த்தம்னாக்க, கிராமத்துல அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணி கண்டு பேரம் பேத்தி அத்தை மாமா அம்மாஞ்சி இல்லையா எல்லாரும் இருக்கணும், அத்தங்கா எல்லாம் வீட்டுல சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியவா எல்லாம் அவளுடைய பசங்க இப்படி எல்லாம் இருந்து அந்த கிராமத்துக்குள்ளேயே இருந்து அப்படியே பிறந்து சௌக்கியமா இருந்து சாகரம் பாருங்க கடைசி வரைக்கும் இந்த அக்னி உபாசனை எல்லாம் வச்சுட்டு. இதுதான் பிரதிஷ்டா பலன். இதுதான் உண்மையான தீர்காயுஷோட சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கைன்னாக்க இதுக்கு பேர் தான் பிரதிஷ்டா பலன் இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆச்சு, இந்த நகரங்கள்லாம் வந்தது, எல்லாம் கிராமத்தை விட்டு போய் இப்ப என்ன இந்த பிரதிஷ்டா பலன்னா என்னன்னே இல்லாம எல்லாரும் அவஸ்தைப்படும். நிலை பெறவில்லாத ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவிக்க முடியாத வாழ்க்கை. இது ஏதோ கஷ்டமா வாழ்ந்துட்டு இருக்கான். எத்தனை கஷ்டம் சார், காத்தால இருந்து அங்க போனோம் சார், இங்க போனோம் சார், இது போனோம் சார், பணத்தை சம்பாதிக்கணும் சார், இது பணம் கட்டினேன் சார், ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த காலத்துல பாருங்க சௌக்கியமாக இருந்தார்கள் பெரியவர்கள்ட்ட, நிறைய ஆள் கட்டு இருந்தது, எல்லாரும் அவளுடைய வேலையை கவனிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் சௌக்கியமா. இவர்கள் எல்லாம் நல்லா படிச்சுட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு யாகங்கள்லாம் பண்ணிட்டு இல்ல பகவான் ஆராதனை பண்ணிட்டு ராமாயணம் படிச்சுட்டு எல்லாம் ஜம்முன்னு உபநிஷதெல்லாம் படிச்சுட்டு இடிச்சுட்டு அப்படியே பாஷ்யங்கள்லாம் சதாசர்வகாலம் படிச்சுட்டு அப்படியே இருக்கிறது இருக்கு. அதுதான் அவளுக்கு ஒரு குறையும் இல்லை. பகவான் எல்லாம் படி இழக்கிறான், நல்ல வருமானம் இருக்கு, நல்ல புலன்லாம் இருக்கு, எல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, எல்லாம் வருது, சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அதுதான் விராட் புருஷனுடைய அந்த பலன். விராஜ்யேவ பிரதிஷ்டதி, இப்படி விராட் புருஷனிடம் நிச்சயமாக பிரதிஷ்டையை பெறுவான். யாரு? ஏதம் அக்னிம் சினுதே, இப்படி இந்த அக்னிக்கு ஆதாரமான சித்தியை அடுக்கினவன். யவுச்சைனம் வேத, இதை இப்படி அறிபவன் நிச்சயமாக இந்த பிரதிஷ்டா பலனை அனுபவிப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்மளும் இந்த அருண பிரஷ்னத்தை படிச்சு இப்படி நமஸ்காரம் பண்றதுனால இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கும் அந்த பிரதிஷ்டா பலனானது
உண்டு அப்படின்னு தெரியுது. இப்படிப்பட்ட நன்மை எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த ஆரண கேதுக சயனத்தை இந்த பலன்கள் இந்த விரதங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமா சொல்ல போறது இல்லையா. அப்படி பண்ணா அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வருது, சத்தியத்துவம் வருது, அமிர்தத்துவம் வருது இல்லையா, அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தா இப்படிப்பட்ட தேஜஸை விரும்புறவனுக்கு தேஜஸ் வரப்போறது இல்லையா. இந்த ஆரண கேதுக சயனத்தை இல்லையா, சத்ருவனுடைய மரணத்தை நினைச்சு யாராவது ஒருத்தம் பண்ணா அது நடக்கிறது. வியாதியில பீடிக்கப்பட்டவன் ஆரண கேதுக சயனம்னா அப்படியே வியாதி எல்லாம் அவனை விட்டு போறது. மழை வேணும்ன்றதுக்காக இதை பண்ணான்னாக்கா அந்த ஊர்ல பிரமாதமா மழை பெய்யறது. பசு வேணும், நிறைய செல்வங்கள் வேணும், கஷ்டப்பட்டு இருக்கலாம் சார் அப்படின்னு சொன்னான்னாக்கா அந்த காலம் மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆரண கேதுக சயனம் பண்ணு, எல்லாம் உனக்கு பசுகாம சின்வீதா சஞ்ஞானம்பா ஏதத் பசுனாம் அப்படின்னு சொல்லு. பசுனாம் ஏவ சின்ன பசுக்கள்லாம் இவனுக்கு நிறைய கிடைக்கிறது. அதுக்கப்புறம் சந்ததி வேணும் சார் அப்படின்னா, சந்ததி வேணுமா பண்ணு, இல்ல ஆரண கேதுக சயனம் பண்ணு அப்படின்னு எல்லா பலன். பிரதிஷ்டா பலன் வேணுமா, பிரதிஷ்டா பலன் ஆனது வருகிறது அப்படின்னு 26வது அனுவாகத்துல ஆரண கேதுக சயனத்தினுடைய பலன்கள் அதனுடைய விரதங்கள்லாம் சொல்லி ஆரண கேதுக சயனம் ஒரு அங்கமா அப்படின்னு ஒரு சந்திரம். சாவித்திரம்னு ஒரு யாகம் சயனம் இருக்கு, அதை பண்ணாம இதை பண்ணலாமா, இல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க நிறைய சயனங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது பாருங்க, நம்ம यदग्निं चिनुते सत्रियमग्निं चिन्वाणः कमग्निं चिनुते सावित्रमग्निं चिन्वाणः कमग्निं चिनुते नाचिकेतमग्निं चिन्वाणः कमग्निं चिनुते चातुर्होत्रियमग्निं चिन्वाणः कमग्निं चिनुते वैश्वह्यतमग्निं चिन्वाणः அப்படி कमग्निं चिनुते उपानुवाक्यमाशमग्निं चिन्वाणः कमग्निं चिनुते इमं आरुणकेतुक अग्निं चिन्वाण इति அப்படின்னு படிக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு ஆரண கேதுக சயனம் பண்ணலாமா, இல்ல வெறும் ஆரண கேதுக சயனம் பண்ணலாமா, வெறும் ஆரண கேதுக சயனம் பண்ணா கூட அதுக்கு அங்கமாக சாவித்திர சயனம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு விஷயங்களுக்குள்ள கன்ஃபியூஷன்லாம் வந்துதான் அவளுக்குள்ள பேசின்றது. இதை அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு இது ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரண கேதுக சயனத்தினால வரக்கூடிய பலன்களை விஸ்தாரமா சொல்ல ஆரம்பிக்கிறது. இதே அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். அடுத்த திங்கட்கிழமை பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.